வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்னே இதை சொல்லலாம். ஆலோவேரா கேப்சூல், தமிழில் வந்து சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 320, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் 275, 60 கேப்சூலும் இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து இளமையாகவும் நம்மளோட உடம்பை வந்து ஆரோக்கியமாகவும் நம்மளால் வச்சுக்கிற முடியும். நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட தோட்டம் இங்கெல்லாம் வந்து இது கிடைக்கும். வெஸ்டீஜில் நமக்கு வந்து கேப்சூல் ஃபார்முலாவில் நமக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 240 வகை வந்து இந்த ஆலோவேரா வந்து இருக்குது. 4 வகை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இதை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இதில் விட்டமின் சி, B1, B6 அண்ட் மினரல்ஸ், கால்சியம், மேக்னீசியம், போஸ்பேட் இவை எல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே வந்து உதவுது. அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOD, PCOS, மாதவிடாய் பிரச்சனை இதையுமே வந்து சரி செய்யுது. அதே மாதிரி கண் பார்வை, அதாவது கிட்ட பார்வை, தூரப்பார்வை இதையுமே நமக்கு வந்து சரி செய்யுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை, அதாவது டாக்ஸி இருக்கக்கூடிய அந்த கழிவு எல்லாம் வந்து முற்றிலுமாகவே வந்து வெளியேற்றுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புண், நம்ம வந்து வாயில் வந்து அப்பப்போ வந்து உடம்பு ஹீட் ஆகி அந்த வாய்ப்புண் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதையுமே வந்து சரி பண்ணுது. நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி இதையுமே நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெருங்குடல், மார்பக புற்றுநோய் இதில் இருக்கக்கூடியதையெல்லாம் வந்து நமக்கு வந்து அறவே வந்து சரி பண்ணுது. சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். அவங்களுக்கு அந்த சுகர் லெவலை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மலச்சிக்கல்னால் ரொம்பவுமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதை தொடர்ந்து எடுத்து வர்றதுனால அந்த பிரச்சனையிலிருந்து சரி வர நம்மளால் இருக்க முடியும். இது யாரில் எந்த ஏஜ்லேருந்து எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி பித்தம், வாதம் இதையுமே நமக்கு வந்து முற்றிலுமாக வந்து சரி பண்ணுது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மெயின் நம்மளோட ஹீட் மேனேஜ்மெண்ட், நம்ம உடம்புல வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அந்த தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறனால ஸ்கின் டிசீஸ் இதையெல்லாம் வரும். ஸோ அதனால் இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்குது. அதை வந்து கரெக்டான லெவலில் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது. இதை நம்ம வந்து எப்படி எடுக்கலாம், எந்த டயத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹைபோதைராய்டு இருக்கக்கூடியவங்க பிஃபோர் ஃபுட்டு மார்னிங் அண்ட் நைட் எடுக்கலாம். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களும் பிஃபோர் ஃபுட் வந்து மார்னிங் அண்ட் நைட் எடுக்கலாம். முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு மார்னிங் அண்ட் நைட் எடுக்கலாம். அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் மார்னிங் அண்ட் நைட் வந்து பிஃபோர் ஃபுட் எடுக்கலாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஆஃப்டர் ஃபுட்டு 3 டைம்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். PCOD ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து பிஃபோர் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஹேர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு மார்னிங் அண்ட் நைட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முகப்பரு இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு மார்னிங் அண்ட் நைட்டுங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஸோ சுகர் இருக்கக்கூடியவங்களுமே வந்து பிஃபோர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் ஃபுட் எடுக்கிறப்ப நல்ல ரிசல்ட்டுங்கிறதுக்கு வந்து கிடைக்கிது. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து பிஃபோர் ஃபுட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆஃப்டர் ஃபுட்டு 3 டைம்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். இதை நம்ம தொடர்ந்து எடுத்து வர்றதுனால நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்கிறத வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு.